டுடே கிளாஸ் அல்ஜிப்ரா. ரெண்டு டைப் பாலினாமியல் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைப், இது செகண்ட் டைப். ஃபஸ்ட்டு இந்த சம்முக்கு ஃபேக்டரைஸ் ஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்டை இங்கே மேலே எழுதிக்கணும். 24 மேலே எழுதிக்கிறோம். இந்த சென்டரில் உள்ள நம்பரை கீழே எழுதிக்கிறோம். இந்த சம்மை கீழே எழுதிக்கிறோம். அதாவது டி ஸ்கொயர்டுக்கு முன்னாடி ஒரு நம்பரும் இல்லை அப்படின்னா இப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1 × 24 24. இப்போ 8 3s are 24. ஸோ ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டுக்கணும். -2 -+ 8 3s are 24. மைனஸி காமனாக ஆட் பண்ணும்பொழுது மைனஸை 2 மைனஸ்க்கு ஒரு மைனஸ் போட்டால் போதும். 8 + 3 11. ஸோ அப்போ இதோட ஃபேக்டர் என்னன்னா இது ரெண்டும் தான் இதோட ஃபேக்டர். இங்கே டி இருக்கிறதுனால பட் t - 8 × t - 3ன்னு எழுதணும். ஸோ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பார்க்குறோம். இந்த செகண்ட் டைப்பில் இங்கே டி ஸ்கொயர்டுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது. அப்போ 6 4s are மல்டிப்ளை பண்ணும். 24. இந்த சென்டரில் உள்ள நம்பர் -11 கீழே எழுதிக்கிறோம். ஸோ அதே தான் வருங்க. -8 -3 -2 + 8 × 3 24 ஆட் பண்ணும்போது -11 வரும். ஆனால் அங்கே முன்னாடி 6 இருக்கிறதுனால நம்ம 6ஆல் டிவைட் பண்ணணும். 6ஆல் டிவைட் பண்ணணும். இந்த நம்பரை நம்ம ஃபேக்டர் ஃபைன் பண்ண நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 1 3s are 3, 2 3s are 6ன்னு டிவைட் பண்ணலாம். 2ஆல் 3 2s are 6, 4 2s are 8ன்னு டிவைட் பண்ணலாம். இங்கே டி இருக்கிறதுனால நம்ம டீயை ஆட் பண்ணிக்கணும். இங்கேயும் டீயை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 × t - 4, 3t - 4ன்னு எழுதலாம். 1 3s are 3, 2 3s are 6ன்னு கேன்சல் பண்ணும். அப்போ இங்கே -1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ 2 × t - 1 2t - 1ன்னு எழுதலாம். 2t - 1ன்னு எழுதலாம். ஸோ இதோட ஃபேக்டரை 3t - 4 × 2t - 1ன்னு எழுதலாம். ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.